வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு திரும்பி நம்ம ரிச்சர்ட் ஃபைன்மன்ட்டே போகிறோம். ரிச்சர்ட் பி ஃபைன்மன் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என் கடமை. ஃபைன்மன் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் இனிமேல் வருவானான்னு சந்தேகம். நாட் பிகாஸ் பெருசாக சயின்டிஃபிக் பண்ணாருன்னு இல்லை, காமன் மேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில் ரிச்சர்ட் பி ஃபைன்மன் அண்ட் கார்ல் சேகன்கிறவங்க ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி திங்கர்ஸ். ஸோ ஃபைன்மன் ஃபைன்மன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸுங்கிற புஸ்தகம் எழுதியிருக்கணும். நீங்கள்லாம் காலேஜில் இருக்கீங்களா, ஹைஸ்கூலில் இருக்கீங்களா, இல்லை எம்இ இப்போ எம்ஏ மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி ஃபைன்மன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸை பாருங்கள். அதை தவிர நான் இங்கே போட சொல்கிறேன், ஷுவர்லி யூஆர் ஜோக்கிங் மிஸ்டர் ஃபைன்மன் ஒரு புக் இருக்குது. அது உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள படிக்க சொல்லுங்கள். வாழ்க்கையில் அவர் 70 வருஷம் இருந்தார், என்னெல்லாமோ எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் அவர் கற்றுண்டதை பற்றி அவர் சொன்னார். 2 நாளாக பேசி 3 நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன். இது இன்னும் 2-3 நாள் ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கெல்லாம் தெரியணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணுங்கிறாரு. லைஃப்பை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறார். அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி லைஃப்பை யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. யாரோ ஒருத்தன் சொன்னான், ஆஸ்பிரினையும் கோக்கையும் குடித்தா தலைவலிக்கும்னு. உடனே கோகோ கோலாவில் ஆஸ்பிரினை போட்டுட்டு அதை கரைஞ்சப்புறம் குடிக்க பார்த்தாரு மனுஷன். அது ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு ட்ரை பண்ணணுன்னா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மட்டும் தெரியாது, அவர் ஒரு நல்ல நார்மலாக பெரிய சயின்டிஸ்டாக இருந்தால் நல்ல ப்ரொஃபஸராக இருக்க மாட்டான். அதுவும் அது மாதிரி அப்பா டக்கர் கோல்டு மெடல் நோபல் ப்ரைஸ் வாங்கினவன்னா பேசிக் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஒரு அண்டர் கிராஜுவேட், தட் இஸ் ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு லெக்சர் ஆரம்பித்தார். அது வீடியோ இருக்குது, இவன் கேட்ஸ் வாங்கி போட்டிருக்கான் அதை ஃப்ரீயாக. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னு. ஆனால் ஒன்று, எல்லா டெரிவேஷனும் எக்ஸசைஸில் இருக்கும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, அவர் லைஃப்பில் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு. சோடாவில் ஆஸ்பிரினை போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்தார், பாங்கோ விளையாடினார், நன்னா பாரில் உட்காந்து பொண்ணுங்களை ஸ்கெட்ச் பண்ணார். அதே மாதிரி சயின்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்கினார், பேசிக்ஸ் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு, எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் சேலஞ்சர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆன அப்புறம் ஏன் அது சேலஞ்சர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னு ஒரு கமிஷனில் உட்கார்ந்தாரு. ஓரிங் ப்ராப்ளமை, ஓரிங்னா என்ன, அந்த சின்ன ரிங்கு, குட்டி ரிங்குனால, கேஸ்கெட் ரிங்னால எப்படி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அது இன்னும் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னும் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். அவர் மட்டும் ஃபிசிஸ்ட் இல்லை, அவர் சிஸ்டரும் பெரிய ஃபிசிஸ்ட்டு, அவர் பசங்க எல்லாமும் சயின்ஸில் பெரிய ஆளுங்க. இது மாதிரி ஒரு லைஃப்பை ஃபுல்லாக லீட் பண்ணார். லைஃப்பில் பல ட்ராஜடியை பார்த்துருக்காரு. அவர் அட்டாமிக் பாம் ரெடி பண்ணார். அந்த அட்டாமிக் பாம் ரெடி பண்ணுற சமயத்தில் அவங்க ஒய்ஃபு டியூபர்குலோசிஸில் இறந்துட்டார். அவங்களுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் ஃபுல் லைஃப் அவர் லீட் பண்ணாருன்னு சொன்னால் தப்பே இருக்க முடியாது. இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்களும் லைஃப்பை ஃபுல்லாக லீட் பண்ண கற்றுக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இந்த கடைசியில் சம்மிட்டை ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, 300 சம்மிட்டு தான் தேடணும். அதனால் நம்ம சம்மிட் ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இப்போ குகேஷ் இருக்கிறான், குகேஷும் ஆனந்தும் 2 பேரும் பேசுகிற மாதிரி வீடியோ ஒன்று வரும். அதில் வேர்ல்ட் கப், அந்த வேர்ல்ட் ட்ராஃபியை யார் வேணால் தொட்டாங்க சார், நீங்கள் வேணால் தொடுங்கன்னும் போது ஆனந்த் சொல்லுவான், தம்பி என்கிட்ட இன்னும் 4 எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க. டோட்டலாக என்கிட்ட 5 இருக்குது, உன்கிட்ட 1 இருக்குது, என்கிட்ட 4 எக்ஸ்ட்ரா இருக்கும்பார். இது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, குகேஷ் உனக்கு சம்மிட் முடிஞ்சிருச்சு, என்ஜாய் தி மூமெண்ட்டு, இன்னும் 4 மலை ஏறணும், நீனு 1 மலை ஏறிட்ட, டோட்டலாக 4 மலை ஏறணும், முடிஞ்சா என்ன மிஞ்சி 5 மலை ஏறுங்கிறாரு. திரும்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, லைஃபோட ஜேர்னி தான் இம்பார்ட்டண்ட், அந்த ஜேர்னியை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க, கோல் விட்றாதீங்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, ஜேர்னியை விட்டுருவோம், அந்த கோலோடையே அப்சஸ்டாக இருப்போம். அந்த கோல் முடிஞ்சப்புறம் லைஃப் என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. நிறைய பேர் அந்த வேலை 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 வேலைன்னு அப்படியே இருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் வந்தோடனே அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஆயிடுச்சு. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மாட்டிக்காதீங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம ரிஸ்கே எடுக்க மாட்டோம், ஃபியர் ஆஃப் தி அன்னோன்பாங்க. லைஃப்பில் நம்ம ரிஸ்கே எடுக்க மாட்டோம். அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ காரணம் சொல்லுவோம். நான் இப்படி பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன்னு. ஆனால் வேலையை விட்டு பண்ணுங்க, அந்த வேலையை விடவே மாட்டாங்க, அப்படியே ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் போயிடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான், ரொம்ப நல்லா பாடுவான். இப்போ அவனுக்கு ஒரு 55 வயசு இருக்கும், சூப்பராக பாடுவான். அவனை மாதிரி பாடுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சூப்பராக சமைப்பான் அவன். நான் அவனுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் சின்ன வயசுலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், 2 பொண்ணு பிறந்துருச்சு. அதனால் இருக்கிற வேலையை விடவே முடியல. விடுறத விடுங்க, வேலையில் கொஞ்சம் ரிஸ்க்கை கம்மியாக எடுத்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பெரியசாக சம்பாதிச்சிருக்கான், பெரிய பேரும் வந்திருக்கும், அவன் என்ஜாயும் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த சமையலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்,
அந்த பாடுற ஸ்கில்லையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அந்த சேஃப்டிங்கிறதுக்காக. அட்மோஸ்ட் நீங்கள் பாலச்சந்தர் மாதிரி பண்ணலாம். ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இருந்துகிட்டே 4 ட்ராமா போட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனப்புறம் ஏஜிஎஸ் ஆஃபீஸை கட்டி விடலாம். அந்த பையன் அதுவும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது. உங்கள் சுச்சுவேஷன் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விடாதுன்னா ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிற மாதிரி சேஃப்டி பெல்ட்டை போட்டுன்னு குதிக்கலாம். ஒரு ரவுண்டு ரப்பர் டியூப் இருக்கும், அதை பிடிச்சிட்டே நம்ம ஸ்விம்மிங் பூலில் இறங்குற மாதிரி இறங்கலாம். தண்ணியில் குதிச்சு தான் ஸ்விம்மிங் கற்றுக்கணும். வாழ்க்கையை நடக்கணும்னா ரிஸ்க் எடுக்கணும். தரையிலேயே நீச்சல் கற்றுக்க முடியாது, தண்ணியில் இறங்கி தான் நீச்சல் கற்றுக்கணும். அதனால் வாழ்க்கையில் புது திங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வரும், அன்எக்ஸ்பெக்டட் பீப்புள் மீட் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுங்கள். இது லைஃப்பை ஃபுல்லாக லீட் பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸு ஐ கம்ப்ளீட்லி அக்செப்ட். நான் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் என்னெல்லாம் விற்றுருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா அசந்து போயிடுவீங்க. செடி விற்றுருக்கேன்னா நம்புவீங்கன்னா, செடி விற்றுருக்கேன், செடி வாடகைக்கு விட்ருக்கேன். அது மாதிரி வியாபாரத்துலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஃபுல் லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். ஸோ அது மாதிரி இருக்க கற்றுக்குங்க. இது ஃபஸ்ட்டு. இன்றைக்கி 2வது பெரிய விஷயம், லைஃப்பை கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக லீட் பண்ணுங்கள். ஆனால் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஸ்டாட்டிக் கிடையாது. நான் ஐஐடி படித்தேன், கோல்டு மெடல் வாங்கினேன், ஐஐஎம்மில் கோல்டு மெடல் வாங்கினேன், அப்புறம் லைஃப் லாங் பெஞ்சு தேய்ச்சேன்னு இருக்க முடியாது. இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும்னா நிறைய எஃபர்ட் வேணும், ப்ராக்டிஸ் வேணும். என் தம்பிகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலத்தால். அவன்கிட்ட என்ன சொன்னான், இந்த அகாடமிக்ஸை பற்றி பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அகாடமிக்ஸு ஒழுங்காகவே பண்ணல, ஆனால் சாஸ்வத் சூப்பராக பண்ணுறான். அதை பற்றி பேசிட்டு இருந்தபோது என்கிட்ட என்ன சொன்னாங்க, இன்னொரு அகாடமிக்ஸ், ஆல் அகாடமிக்ஸ் 2 பாயிண்ட்டு டிஸ்டில் பண்ணிடலான்டானா. என்னடான்னு, இட் டீச்சர்ஸ் யூ ஹவு டு பி கன்சிஸ்டன்ட், இட் டீச்சர்ஸ் ஹவு டு பி ஃபோக்கஸ்ட். அதுக்கப்புறம் இது 2 இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன வேணால் கற்றுக்கலாம், எப்போ வேணால் டெவலப் பண்ணிக்கலாம், அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேவையில்லாமல் கிரேட்ஸும் அக்காலேட்ஸ் பின்னாடி போக வேண்டாம். மன்மோகன் சிங் அதே வந்ததுன்னா வேறு விஷயம், வரலைனாலும் அது பின்னாடி போக வேண்டாங்கிறாங்க. வாழ்க்கையில் வர ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதும் சொல்யூஷன்ஸும் தான் கரெக்டாக அவங்களோட ரியல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். எடிசன் ஸ்கூலுக்கு போல் ஐன்ஸ்டைனை ஃபெயில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு டிப்ளமாவில் ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் அவன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சக்ஸஸ் ஆனோன்னா அவனுக்கு பிஹெச்டி கொடுத்து பெரிய ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்க. ஜாப்ஸை பாதியில் அனுப்பிச்சிட்டாங்க, கேட்ஸை பாதியில் அனுப்பிச்சிட்டாங்க, அசீம் பிரேஜியை பாதியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம மன்மோகன் சிங் மாதிரி படித்தும் ஓஹோனாலாம், பட் மன்மோகன் சிங்கே உட்காந்து பேப்பர் எழுதலை. படித்து டிகிரியை வாங்கிட்டு வேலைக்கு இப்போ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சதை ப்ராக்டிக்கலாக வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி நீங்கள் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஸ்டாட்டிக் கிடையாது. இதே சேனலில் க்ரோத் மைண்ட் செட்டை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அந்த குவால்ட்விக்குங்கிற புஸ்தகம் அது எங்கேயாவது கிடச்சதுன்னா அதை பிடிச்சி வாங்கி படிங்க. அப்படின்னா என்னன்னு புரியுது. இன்னொரு தப்பு நான் பண்ணுவேன், அந்த தப்பை இப்போ நான் நிறுத்திட்டேன் ஒரு 3-4 வருஷமாக. எப்போதும் மற்றவங்கள பார்த்து கம்பீட் பண்ணுறது. நம்ம ஏற்று விட்டு பையன் என்ன பண்ணின்னு இருக்கிறான், நம்ம கசின் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, எவன் நம்மளோட ரேஸில் முன்னாடி இருக்கான்னு, அது பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப வேஸ்ட்டு. லைஃப் அதை சாவடிச்சிடும். இந்த என்வி, சார்லி மங்கர் சொல்கிற மாதிரி என்விங்கிறது ரொம்ப மோசமானது. வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி எங்கே இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கீங்கிறது தான் முக்கியம். அதில் கொஞ்சம் மூவ் ஆகிட்டே போனீங்கனாலே வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.